வெல்கம் டு மிஸ்டர் நோபடி டிவி. அண்ட் பார்க்குற மூவி வந்து அனிமல் 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. அண்ட் இதை பார்த்து ரிவ்யூ போட்டு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹெல்ப் அண்ட் லாக் உங்களுக்கு மூவி ரிவ்யூஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குடும்பம் ஓகேங்களா. அந்த குடும்பத்தில் வந்து மெயின் வந்து பால்பீர் சிங்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ஆள் ஓகேங்களா. அவருக்கு வந்து ஒய்ஃப், தென் வந்து ஒரு பையன், 2 பொண்ணு. ஒய்ஃபோட பேர் வந்து ஜோதி, பையனோட பேர் வந்து விஜய். அண்டு பொண்ணுங்க 2 பொண்ணுங்களோட பேர் வந்து ரூப் ரீத் ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பையனை வந்து யார்கிட்டயும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி பையன்கிட்ட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. பட் பையனுக்கு வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல பையனாக இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து ஆசை இல்லை, வெறி. அப்பாவோட பர்த்டேக்கு ஸ்கூலுக்கு சாக்லேட் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்காரு. அதே மாதிரி தனக்கு வந்து ஃபேமிலியும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு தங்கச்சி வந்து ரேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு AK-47 எடுத்துட்டு கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டு சுட்டுட்டு, அதாவது தலையில் சுட்டுட்டு பயமுறுத்தி கொண்டு வந்திருப்பாரு நம்ம ஹீரோ. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதே மாதிரி அந்த நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அந்த தங்கச்சிங்களுக்கு வந்து கல்யாணம், ஒரு தங்கச்சி கல்யாணம், அவர் கூட வந்து அந்த ஹஸ்பண்ட் கூட வந்து சண்டை போறாருன்னு சொல்லிட்டு இவர் வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புற அந்த நேரத்தில் இவர் வந்து ஹீரோயின் பார்க்குறாரு ஓகேங்களா. ஹீரோயினை பார்த்துன்னு ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருந்து அந்த அங்கேயே வந்து பேசி கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எங்களை சேர்த்துவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாரு. நீங்கள் USA போயிட்டு USA 8 வருஷம் கழிச்சு 2 பசங்களோட இங்கே ரிட்டர்ன் வராங்க. எதுக்கு ரிட்டர்ன் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவை வந்து 2 புல்லட் பட்டு அவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. யார் பண்ணா, எதுக்கு பண்ணா, ஏன் பண்ணா, அவன் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட விஜய் வந்து USA இங்கே வராரு. வந்து அவர் பண்ற வேலைகள் அண்ட் அவர் கொள்ற ஆட்கள் அவ்வளோ பேரை கொண்டு சரிக்கிறாரு. கடைசியில் தான் தெரிய வருது, தங்கச்சி புருஷனா இதுக்கு ரூட்டு போட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி புருஷனையும் கொண்டுட்டாரு. தங்கச்சி புருஷனோட அடியாளையும் கொண்டுட்டாரு. அடியாளுக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் அதை இவனை விட பெரிய சைக்கோ. அண்ட் அவனையும் வந்து தேடி போறாரு. அண்ட் தேடி போறாரு, இல்லை இவரே தேடி வந்துருவாரு. கடைசியில் இந்த கிளாஷ் வந்து எங்கே போய் முடியுது, ஹீரோ என்ன ஆனாரு, உயிரோட இருக்காரா இல்லை இறந்துட்டாரா, இல்லை வந்து வில்லனை கொண்டுட்டாரா, இந்த படம் எப்படி கொண்டு போறாங்க கிளைமேக்ஸ் அப்படின்னு இந்த படத்தை இருக்காரு. கடைசியில் ஹீரோ வந்து தான் ஆசைப்பட்ட மாதிரி தன்னோட அப்பாவுக்கு ஒரு நல்ல பையனாக இருந்தாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தை வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுது. இதுவே ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருந்திருந்தானா தன்னோட அப்பாவுக்கு இப்படி நடக்கும்போது ஒரு சண்டையோட சின்ன சண்டையோட முடிஞ்சிருக்கும். பட் இது வந்து ஒரு கோடீஸ்வரர் வீட்டு தான், அந்த கோடீஸ்வரர் வீட்டுக்குள்ள இல்லை. ஸோ வந்து என்ன வேணா பண்ணுவார். இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கிடையவே கிடையாது. உள்ள வந்து டர்ட்டி டாக்ஸ் இருக்குது, வயலன்ஸ் இருக்குது, டேடி ஜோக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது ஓகேங்களா. அதனால இந்த படம் வந்து கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி அடல்ட்டை மட்டுமே மேஜர் ஆடியன்ஸாக வச்சு எடுத்தது தான் இந்த படம் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து அடல்ட்ஸ்லாம் போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. உங்கள் கேங்கோட போனீங்கன்னா இன்னும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. பட் மற்றபடி கடையில் இந்த படத்தில் வந்து கதைன்னு சொல்லிட்டு எதுவுமே பெருசாக கிடையாது. அப்பாவை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கு ஃபுல்லாக வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறான். இதுக்கு வந்து அவன் இவ்வளோ மெனக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாடை வர வச்சா பரவாயில்ல. பட் இதுவும் வந்து ஃபுல் ஃபேமிலி பேஸ்டில். ஸோ வந்து சொந்தங்க பசங்க கூப்பிட்டு வந்து இந்த சிங்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களையும் கூப்பிட்டு வந்து ஒரு கோட்டு கையில் கன்னை போட்டு சொல்கிற மாதிரி இல்லை ஓகேங்களா. எனக்கு வந்து இந்த பார்க்கும்போது வைபாக இருந்தது ஆடியன்ஸ் கூட. இதுவே நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக போனீங்கன்னா செருப்படி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. அதனால் போகும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா யார் படத்துக்கு கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களே பிரித்து கூப்பிட்டு போங்க. ஒரு ஆவரேஜ் ஆர் பிலோ ஆவரேஜ்னு தான் சொல்லுவேன் ஓகேங்களா. அதனாலே இந்த படத்துக்கு நான் 2.5 தருவேன். இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.